டைஸ் அப்டேட்ஸ் ஒன்னைக்கு இந்த வீடியோல கங்குவா படத்துக்கான டே ஒன் வேர்ல்டு கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கங்குவா இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. இந்த ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆர்கானிக்கா இல்லாமல் அன்ஆர்கானிக்கா, அதாவது செயற்கையாக உருவாக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லும். டீம் எல்லாருமே இந்த ஒரு படத்துக்கு ஓவர் ஹைப் வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க. முக்கியமாக இந்த ஒரு படத்தோட ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப ஹைப் வந்து பண்ணிட்டு வந்திருந்தாரு. ரீசெண்டாக கூட இந்த ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்கும்போது, ஆடியோ லான்ச் முடியும் போது ப்ரொடியூசர் ஒரு விஷயம் ஷேர் வந்து பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சுக்கான பாஸ் வந்து கையிலேயே வந்து வச்சுக்கோங்க. ஆடியோ லான்ச்சுக்கான பாஸ் தான் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டுக்கு டிசம்பர்ல நடத்த போற சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்க வந்து கொண்டு வந்து வரணும். அப்படிங்கிற மாரி ஷேரும் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படி வந்து எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாரும் போட்டு அவ்வளோ பாசிட்டிவா ஷேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலா படம் ரிலீஸ் ஆகி ஒரு ட்ரோல் மெட்டீரியலா அந்த ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் இந்த ஒரு படம், அதாவது இந்த 2024ல இந்தியன் 2க்கு தான் ஒரு மிகப்பெரிய அளவுல ட்ரோல் இருக்கவும் செஞ்சுச்சு. அந்த ஒரு படத்தோட ட்ரோல தாண்டுற மாரி தான் இப்ப கங்குவாக்கு நடக்கவும் இருக்கு. இந்த ஒரு படத்தோட விஷுவல்லாம் ரொம்பவே சூப்பர்ங்க. ஒரு கிராண்டான விஷுவல் 3D நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஓகே. பட் ஆனா எதுக்கு அவ்வளோ கத்துறாங்கன்னு தான் சத்தியமா வந்து தெரியல. அ ஏன் சிறுத்தை சிவா இப்படி வந்து பண்ணாரு? இல்ல ப்ரொடியூசர் டீம் எல்லாருமே படத்த வந்து பார்த்துருப்பாங்க. பட் ஏன் அந்த கத்துறது மட்டும் யாருமே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி தெரியல. டீம் அத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருந்தா கூட இதெல்லாம் சரி வந்து பண்ணியிருக்கலாம். டயலாக்ஸும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு இந்த ஒரு படம் புடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ கங்குவா படத்தோட டே ஒன் வேர்ல்டு கலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் 38லேருந்து 40 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. எக்ஸாக்டான கலெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியவும் செய்யல. அது வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் தெரியவும் செய்யும். பட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38லேருந்து ஒரு 40 கோடிக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. 40 கோடிக்குள்ள தான், அதுக்கு மேல வந்து கிடையாது. ஸோ அமரன் படத்தோட கலெக்ஷனை விட இந்த ஒரு படத்தோட கலெக்ஷன் கம்மி அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கவும் செய்யுது. இதுக்கு நடுவுல சூர்யா ஃபேன்ஸும் சரி, ஜென்ரலான ஒரு சில பேரும் சரி, இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சாரோட மார்க்கெட்டே போயிரும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு நெறைய பேர் ஷேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணேன். நான் என்ன நெனச்சேன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் ஹையஸ்ட் கிராஸ், அதாவது ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படமா கங்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்ல. இந்த ஒரு படம் கோட்டு கிட்ட நெருங்கவே முடியாது அப்படிங்கிறது தெரியவும் செஞ்சிருச்சு. ஏன் அமரன் படத்தோட கலெக்ஷனே பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே தெரியவும் செய்யல. எது எப்படியோ ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண ஒரு படமா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் இருக்கவும் செய்யுது. செகண்ட் இடத்துல அமரன் திரைப்படம் இருக்கவும் செய்யுது. இப்போ வரைக்கும் இந்த ஒரு படம் வந்து 270 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் 300 கோடி கலெக்ஷன் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. அதுக்கப்புறம் வேட்டையன், அதுக்கப்புறமா இந்தியன் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு படம் வர்றதுக்கு சான்ஸும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ராயனுமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணவும் செஞ்சுச்சு இந்த வருஷம். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாய்.